இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல சங்கீதம் 69 அதிகாரம் 17 வசனத்துல, உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். உங்களோட வாழ்க்கையில இந்த நேரத்துல நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளையோ இல்லைன்னா துன்பமான சூழ்நிலைகளையோ கடந்து போய்கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் இந்த துன்பத்தை அனுமதிச்சாங்க, ஏன் இந்த கஷ்டத்தை அனுமதிச்சாங்க, மற்றவங்க லைஃப்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்குது, என்னோட லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. அப்போது ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு, இல்லைன்னா அடுத்த ஆண்டவர் என்ன காரியங்களை நம்மளை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விண்ணப்பித்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படணுமே அன்றி அதே பொசிஷனில் உட்காந்து ஏன் அப்படின்ற குவெஸ்டன் மட்டும் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளால் அடுத்து வச்சிருக்க காரியங்களை பார்க்க முடியாது. அதனால் ஆண்டவர் ஒரு கஷ்டத்தையோ துன்பத்தையோ உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தர விரும்புகிறாங்க, இல்லைனா என்ன நமக்கு வழி காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம மூவ் ஆன் பண்ணணும். ஸோ அது நம்மளோட சுயத்தினால கட்டாயம் முடியாது. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது மட்டும்தான் நமக்கு அப்படிப்பட்ட தெளிவுகள் வரும். ஸோ நீங்கள் ஒரு கஷ்டத்துலேயோ துன்பத்திலையோ இருந்தால் அதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பிங்க. அந்த கஷ்டங்களை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் கட்டாயம் அடுத்து ஒரு பெட்டரான வேவை தான் உங்களுக்கு வைத்திருப்பாங்க. Thank you. Have a blessed day.